மார்ச் 5 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பிறருக்கான சேவையில். இன்றைய வேதாகம பகுதி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். குறிப்பு வசனம்: அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4:10. எஸ்தர் பென் கிம்சந்த் குஜராத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த 20ஆம் நூற்றாண்டின் எழுத்தாளர். அவர் தனது எழுத்துக்கள் மூலம் மாநிலத்தில் பெண்களின் உரிமைக்காக போராடினார். நல்ல கல்வி பெண்களை அவர்களின் குடும்பங்களிலும் சமூகத்திலும் மரியாதைக்குரிய இடங்களில் வைக்க உதவும் என்று அவர் எழுதினார். எஸ்தர் தன் திறமைகளை தனக்குத்தானே வைத்துக் கொள்ளவில்லை அல்லது தன் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தவில்லை. மாறாக தன்னை சுற்றியுள்ளவர்களை மேம்படுத்துவதற்காக அவற்றை பயன்படுத்தினார். பேதுருவின் நிருபம் ஆசியா மைனர் முழுவதும் அகதிகளாக சிதறியிருந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அவர் ஒருவரையொருவர் ஆழமாக நேசிக்கவும் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் அவர்கள் பெற்ற எந்த ஈவையும் பயன்படுத்தவும் அவர்களுக்கு தூண்டினர். இந்த ஈவுகளை குறித்து உரிமை பாராட்டாமல் அவர்களுடைய ஆவிக்குரிய வரங்களை தேவனுடைய பற்பல கிருபை என்று கருதும்படி பேதுரு அவர்களை வலியுறுத்தினார். தேவனுக்கு சொந்தமானவற்றை ஜாக்கிரதையுடன் நிர்வகிக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல இருக்கும்படி அவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர்கள் தேவனுடைய வாக்கியங்களின்படி பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பேசவும், தேவன் தந்தருளும் பலத்தின்படி ஜனங்களுக்கு சேவை செய்யவும் அறிவுறுத்தினார். அதனால் அவர்களின் செயல்களிலும் அவற்றின் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுவார். இத்தகைய முறையில் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறோம். எஸ்தர் பென் மற்றும் ஆதி சபையைப் போலவே நம்மிடமும் ஈவுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த ஈவுகள் நமக்கு சாதாரணமாய் தோன்றினாலும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க உதவலாம். இது உணவை தயாரிப்பதோ, கேள்விகளுக்கு பதிலளிப்பதோ அல்லது தேவைப்படுபவர்களுக்கு நம் வீடுகளை பகிர்வதாகவோ கூட இருக்கலாம். நாம் பேசவும் செயல்படவும் தேவைப்படுகையில் நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்து தேவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும். இப்படியாக நம்மிடம் உள்ள ஈவுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை பயன்படுத்தி பிறரை முன்னேற்றுவோம். தேவன் உங்களிடம் என்ன ஈவுகளை ஒப்படைத்துள்ளார்? உங்களைச் சுற்றியுள்ள ஒருவருக்கு சேவை செய்ய அவற்றை நீங்கள் எப்படி பயன்படுத்தக்கூடும்? அன்பு தேவனே, உமது கிருபையால் பிறருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய என்னை பலப்படுத்தும். ஆமென்.